ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேத்தலெக்ட். ஓகேங்க, இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னா, மேக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் கம்ப்ளீட்லி 12th 10th ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு சாப்டருக்கும் என்ன வெயிட்டேஜ், எப்படி படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் எப்படி இருக்கும், எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ண போகிறேன். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் டியூஷன் சேரணுன்னா சேர்ந்துக்கலாம். ஓகே, ஸோ ஆன்லைன் டியூஷன் கிளாஸஸ் அவைலபிள் ஃபார் போத் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். 8248727875 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன் டியூஷன் கிளாஸஸ் சேர்ந்துக்கலாம். மேக்ஸுக்கு டியூஷன் கிளாஸ் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவலையே கிடையாது. உங்களை நானே கைட் பண்ணி எக்ஸாம் வரைக்கும், போர்டு எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கான எல்லா விதமான கைடன்ஸும் நான் கொடுத்துடுவேன். ஓகே, இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாமா? இப்போ பாருங்கள், இந்த கொஷின் ஏற்கனவே சில கொஷின்ஸ் போன வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த கொஷின் அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு கொஷின். லெட் A is equal to 1 2 3 etc. up to 9 and R be the relation in A cross A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஒரு டொமைன் இருக்குது. ஓகேவா? இது ஒரு செட்டு ஏன்னு மட்டுனோ இல்லை 1 2 3 4 எக்ஸெட்ரானோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் ஆர் ஏ கிராஸ் ஏல டிஃபைன் ஆகுது. அதாவது ஏ கிராஸ் ஏனா இந்த இருக்கு இல்லையா, டொமைன் ஏ கிராஸ் ஏ அண்ட் அது கனெக்ட் ஆகிற இடமும் ஏ கிராஸ் ஏ, ரிலேஷன் டிஃபைன் ஆகிற இடம். அப்போது ஏ கிராஸ் ஏல எப்படிப்பட்ட எலமெண்ட்ஸ் இருக்கும்? ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்டில் எப்படிப்பட்ட எலமெண்ட்ஸ் இருக்கும்? இது ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா இது ஏ 1 2 3 4 எக்ஸெட்ரா அப் டு 9. இதுவும் ஏ 1 2 3 4 எக்ஸெட்ரா அப் டு 9. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் ஏல எல்லா செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் 1,1 1,2 1,3 1,4 எக்ஸெட்ரா அப் டு 1,9 2,1 2,2 2,3 இந்த மாதிரி ஆர்டர்டு பேர்ஸ் இருக்கக்கூடிய செட்டு தான் ஏ கிராஸ் ஏ. அந்த ஏ கிராஸ் ஏல தான் நமக்கு என்ன ஆகுது, ரிலேஷன் டிஃபைன் ஆகுது. உங்களுக்கு முதல்ல இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகேவா? செட்டு அவங்க கொடுக்குறது தாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. அவங்க எதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தக்கன நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்போ இந்த ஏ கிராஸ் ஏக்குள்ளே என்ன இருக்கும், எல்லா ஆர்டர்டு பேர்ஸ் கிடக்கும். இங்கேயும் எல்லா ஆர்டர்டு பேர்ஸ் கிடக்கும். இப்போது இங்கே இருக்கிற ஒரு ஆர்டர்டு பேரை அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1,2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த டொமைனில். இதை போய் நீங்கள் எது கூட ஜாயின் பண்ணணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். A + D is equal to B + C. ஓகேவா? A + D is equal to B + C. அதாவது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாலும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாலும் சேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். அப்போது நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் 4,6 5 4,5 நான் போட்டுக்கலாமா? ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் 6, இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் 6. அப்போ 1,2 நீங்கள் எது கூட மேட்ச் பண்ணலாம்? 4,5 கூட மேட்ச் பண்ணலாம். அதே 1,2 கூட மேட்ச் பண்ணலாம். ஏன்னா ஆட் பண்ணால் 3 3 வந்துடும். அப்புறம் 2,3 கூட மேட்ச் பண்ணலாம். 4 4 வந்துடும். ஸோ இதுக்கு பேர் தான் மேட்சிங். ஓகே, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி போய் மேட்ச் ஆகும். அப்படிப்பட்ட அந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ்னு நம்ம சொல்லணும். அவங்க ஈக்குவலன்ஸ்னு சொன்னதுனால we cannot give examples. ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக தான் ப்ரூவ் பண்ணணும். பிகாஸ் we are going to say that is true. ஓகே, ஸோ ரிஃப்ளெக்சிவ் எப்படி கொடுக்கலாம்? ரிஃப்ளெக்சிவ்னா என்ன அர்த்தம்? எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் must be related to itself, must be mapped to itself. அப்போ நான் A, Bன்னு ஒரு எலமெண்ட்டை நான் டொமைனில் எடுத்துக்கிறேன். நான் இங்கேருந்து தானங்க சூஸ் பண்ணணும். இங்கேருந்து சூஸ் பண்ணணும், மேப் பண்ணும்போது அது அதுக்கே போகுதுன்னு நான் சொல்லணும். அவ்வளோதான், அதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்சிவ். அப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன், A, Bயை சூஸ் பண்ணிட்டேன். இப்போது இது A, Bக்கே போகுமா அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது A, Bயை நீங்கள் A, Bக்கே ரிலேட் பண்ணுவீங்களா? அப்படி ரிலேட் பண்ணணும்னா என்ன இருந்திருக்கணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் ஈக்குவலாக இருக்கணும். இருக்குமா? A + B is equal to B + A. ஆமாம், ஈக்குவலாக தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? A, B is related to A, B. Therefore, R is reflexive. R is reflexive. ஓகே, நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். சிமெட்ரிக் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இங்கேருந்து ஒரு எலமெண்ட் A, Bயை எடுத்து மேப் பண்ணிடுவேன் C, D கூட. அதாவது A, B is related to C, D. அதோட உல்ட்டா, அதனுடைய ரிவர்ஸ் C, D A, Bக்கு வருமா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி தானே?
அப்போது ஏ கமா பி இஸ் ரிலேட்டட் டு சி கமா டினா என்ன அர்த்தம்? ஏ ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சின்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் டெஃபினிஷன், இந்த ரிலேஷனுக்கான டெஃபினிஷன். இப்போது நான் என்ன சொல்லணும்? சி கமா டி வந்து எது கூட ரிலேட் ஆகிருக்குன்னு சொல்லணும்? ஏ கமா பி கூட ரிலேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது நான் சிமெட்ரிக்குன்னு சொல்லணும். அப்போ இதுக்கு நான் சொல்ல வேண்டியது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக வரணும். பி ப்ளஸ் சியும் டி ப்ளஸ் ஏயும் ஈக்குவலாக இருக்கணும். ஆமாம், அப்படி தானே இருக்குது. மாற்றி போட்டுக்கோங்க, வி ப்ளஸ் சியை மாற்றி போட்டுக்கோங்க. இது இந்த சைடும் இது இந்த சைடும் மாற்றி போட்டுக்கோங்க, தேவையான கண்டிஷன் வந்துடும். தேர்ஃபோர் ஆர் இஸ் சிமெட்ரிக். ஆர் இஸ் சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ்க்கு நம்ம என்ன சொல்லணும்னா ஏ கமா பி இஸ் ரிலேட்டட் டு சி கமா டி அண்ட் சி கமா டி இஸ் ரிலேட்டட் டு இ கமா எஃப். அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டியது, ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ கமா பி இஸ் ரிலேட்டட் டு இ கமா எஃப்னு சொல்லணும். இதை சொல்கிறதுக்கு நம்ம ஆக்சுவலி என்ன சொல்லணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் ஈக்குவல்னு சொல்லணும். அதாவது ஏ ப்ளஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சின்னு நம்ம சொல்லணும், கொண்டு வரணும். ஓகே, அப்போது ஏற்கனவே நம்ம ரிலேட்டட்னு எடுத்துக்கிட்டதுனால இங்கே ஏ ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி, இங்கே சி ப்ளஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் டி. ஏன்னா நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம், அதனால் கரெக்டாக. ஆனால் எனக்கு ஏ ப்ளஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி இது தானே எனக்கு வேணும். அப்போ இதில் சிஏ இல்லை. அப்போ சியை எலிமினேட் பண்ணணும்னா இங்கேருந்து சிக்கு பதிலாக சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டி மைனஸ் பி இதை எடுத்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். சிக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா இந்த ஏ ப்ளஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் இ வந்துடும். ஓகேவா? தேர்ஃபோர் ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஓகேவா? ஸோ இப்படி தாங்க ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஆன்லைன் கிளாஸஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.